மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் இகமதில் இறைவனின் திருவுளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய நாள் சாவையும் சாத்தானையும் வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த இயேசுவின் உயிர்ப்பின் நினைவு நாள். அந்த இயேசுவின் உயிர்ப்பு தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படை. நாம் எல்லாரும் சேர்ந்து வழிபாடு நடத்துவதற்கு பொருள் தருவதும் இந்த இயேசுவின் உயிர்ப்பு தான். அந்த இயேசுவின் உயிர்ப்பு தான் நம்மை உறவோடு வாழ அழைக்கின்றது. எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வை நமக்கு தருகின்றது. எனவே அந்த உணர்விலே நாம் அனைவரும் பல இடங்களிலே இருந்து இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இறைவனுக்கு இதை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்போம். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட நபர்களுடைய உடல் நலத்திற்காகவும் ஜெபிப்போம். மேலும் இறந்த சதீஷனுடைய தந்தை ராஜேந்திரன், தாய் பிரோமினால் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். சிறப்பாக இன்று புனித வடனார் கல்லூரியிலே முன்னாள் பேராசிரியராக இருந்து நேற்றைய தினம் இறைவனடி சேர்ந்த திரு ரபேரா அவர்களுக்கு இன்று மதியம் இதே வேளையிலே அடக்கம் நடைபெறுகிறது அவருடைய சொந்த ஊரிலே. அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறை வாழ்வு அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
கிறிஸ்துவே. பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். நேசிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை உம் கொடைகளால் நிரப்புகின்றீர். இந்த நம்பிக்கையுடன் உமது ஆலய முற்றங்களிலே கூடி வந்துள்ள உம் மக்களாகிய எங்களுக்கு உம் திருமுகத்தின் ஒளியை காட்டியருளும். இதனால் உம் மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் வேரூன்றி அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் உம்மை அன்பு செய்து வாழ வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை திருமுத்துக்கள் 1-6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பழி விலங்குகளை கொன்று திராட்சை ரசமான இடங்களில் நின்று அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. தந்தையாய் நீ இருப்பாய், தன்னையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். தன்னையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அருந்திட எனக் கழிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? ஆபத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? தன்னுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? ஆபத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அழைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன்.
15 20 வரை. ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள் கொள்ளாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவரிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடிய ஆண்டவரை போற்றுங்கள். தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இறுதி நாள் வரை இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 வரை உள்ள வசனங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் அப்பா, உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன், மகள், நீங்க 4 பேரும் ஒரு படகுல போறீங்க. படகு இப்பொழுது மூழ்குகின்ற விதத்தில் இருக்கிறது. நீங்க ஒரு ஆளைத்தான் காப்பாற்ற வேணும். யாரை காப்பாற்றுவீங்க? டக்குன்னு மனைவி சொல்லிடுறாரு, தூக்கி போட்டுருவேன், அப்புறம் பார்த்துக்கிறோன்னு. ஒவ்வொருவரும் நம் மனதில் இருக்கின்ற ஒரு உணர்வை நாம் வெளிப்படுத்துவோம். ஆனால் ஒன்றுதான், எல்லாருமே 3 பேருமே நமக்கு வேண்டியவங்க தான். மனைவியும் வேணும், மகளும் வேணும், மகனும் வேணும். ஆனால் அதில் ஒரு ஆளத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் சிக்கல். அப்படிப்பட்ட சிக்கலிலே நமக்கு நல்லதொரு முடிவை எடுக்க இறைவன் துணை நிற்கின்றார் என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களுமே எடுத்து சொல்லுவார். ஞானம். அதனால தான் அழகாக இன்றைய முதல் வாசகத்துல நீதிமொழி ஆகமத்தில் இந்த ஞானம் எவ்வாறு சிறப்பு வாய்ந்தது, அது எவ்வாறு நம்மை தேர்ந்து தெளிய, அதாவது ஒரு இஞ்ஞாசியாருன்னு சொல்லுவார்,
ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல ஒண்ணு சாய்ஸ் கிடையாது. நீ நல்லதை தான் தேர்ந்தெடுக்கணும். இதுல போய் நான் கெட்டதை விட்டுவிட்டு நல்லதை தேர்ந்தெடுக்கணும், அது ஒண்ணு பெரிய ஸ்பெஷாலிட்டி கிடையாது. அது அல்ல தேர்ந்து தெளிதல். அதை இஞ்ஞாசியார் என்ன சொல்லுவார், 2 நல்லது இருக்கு. நான் சொன்னது போல இந்த 3 பேருமே நமது வாழ்வுக்கு வேண்டியவர்கள். அப்படி நமக்கு வேண்டியவர்களிலே யாரை நான் அதிகமாக தேர்ந்தெடுப்பேன், அந்த ஒரு உணர்வை தருவதுதான் ஞானம். நடப்பவர்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்வார்கள், தீயவற்றை விலக்கி விடுவார்கள், அந்த ஒளியை தருகிற கடவுளுக்கு நன்றி செலுத்துவார்கள் என்றுதான் 2வது வாசகத்திலே எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த உணர்வை நாம் ஏதோ 1 நாள் 2 நாள்ல பெற்றுவிட்டால் பத்தாது, வாழ்க்கை முழுவதும் பெற வேண்டும். அப்படி வாழ்நாளெல்லாம் நாம் பெறுவதற்கு இறைவன் தருகின்ற ஒப்பற்ற அருமருந்துதான் நற்கருணை திருவிருந்து. நீங்க எந்த திருவிழாவை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே நற்கருணை கொண்டாட்டம் இருக்கும். நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய முக்கியமான நிறைவு என்ன? சாப்பாடு. அந்த உணவை நற்கருணையை சாப்பிடணும். ஏன்னா சாப்பாடு என்பது வெறுமனே உடம்பை மட்டும் வளர்ப்பது அல்ல, உறவையும் வளர்க்கிறது. அதனால்தான் ததேஷ் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வதிக்கட்டுன்னு சொல்லி அனுப்பினார்னா, என்னடா இவன் இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்காதா, இவர் பெருசா கூப்பிட்டு சொல்ற சாப்பாடு. அவர் அத்தை வந்தோடனே நான் கேட்டேன், என்னப்பா ஆடா மாடா என்ன தயார் பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். நல்ல ஆடு அடிச்சிருக்கேன்னாரு. அப்ப அந்த உணவு தான் உறவுக்கு ஒரு அடையாளம். அதனாலதான் நம்ம சில சமயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல எல்லாரையும் நின்று சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். சில நேரத்துல ஒரு கல்யாணத்துல இப்படித்தான் போய் பூஜைக்கு போனேன், ஆளே வரல, மாப்பிள்ளையும் பொண்ணு வரல. என்னடா தெரியாம ஊருக்கு வந்துட்டோமோன்னு நானும் சேர்த்து அப்படின்னு பார்த்தா கடைசியில் உதயசியார் வந்தார். ஓ இந்த ஊர்ல தான் கல்யாணம்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மாப்பிள்ளை வந்தார், பொண்ணை காணாம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பெண்ணையும் காணாம். அப்புறம் என்னால பொறுமை இழந்து விட்டு, நான் பூசை வைக்கிறப்பா, ஒரு பொண்ணு வந்தா அப்புறம் பின்னால் பூசை முடிச்சுட்டு நான் தாலி வந்துச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பொண்ணையும் காணாம். ஆனா ஒருத்தர் ஒரு சீட்ல கொடுக்குறாரு, பொண்ணு வந்துகிட்டே இருக்குது, நீங்க அது வரை பிரசங்க வச்சுக்கிட்டு இருங்க ஃபாதர் அப்படின்னு. இதுதான் நம்ம பக்கம் இருக்கிறது. அது மாதிரி சாப்பாடு ரெடின்னு நினைக்கிறேன். அதனால நான் அதுக்காக நான் இல்லை. அதாவது சில நேரத்தில் நம்ம திருமணத்துல கூட சில நேரம் சாப்பாடு டிலே ஆயிரும். அப்ப ஆட்கள் அப்படி போக ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பதறி போய் 5 நிமிஷத்துல ஆயிரும்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்துல சொல்லுவோம், எங்கடா வீடு இருக்குன்னா பக்கம் நாங்க ஒரு கூப்பிடுற தூரம், அது பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ல இருக்கோம். அதே போல அரிசிலாம் தூக்கிட்டு தெரியறது நல்ல ஸ்டைல் ஆயிட்டாங்க. அப்புறம் காசை கட்டினாங்க. இப்ப காசையும் ஏண்டா போய் கொடுப்போம் அப்படின்ட்டு எவனாவது போனாலும் அவன்கிட்ட கவரை கொடுத்து விட்டுறது. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒண்ணு எழுதுனது கடன் பாக்கி இருக்கும். அவன் பார்த்து அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு என்னடா அவன் லிஸ்ட் வரலையேன்னு இவன் ஏதாவது கேட்டுருவானேன்னு கவரை நம்ம கொடுத்து விடுறோம். ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே அந்த உறவு என்பது வீட்டுல சாப்பிட்டு விட்டு போகும் பொழுதுதான் உறவு இருக்குது. இயேசுவே என்ன சொல்றாரு, நீ ஒவ்வொரு முறையும் என்னுடைய திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை வாங்கணும். என என்ன பிரிந்து உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீ என்னோடு இணைந்திருந்தால்தான் நீ மிகுந்த கனி தருவாய். உன்னால எதுவும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதனால்தான் நம்ம நற்கருணை நம்முடைய வழிபாட்டிலே முக்கியத்துவம் பெறுகிறது. நற்கருணை என்றால் எப்பவாவது கிறிஸ்துமஸுக்காவது ஈஸ்டருக்காவது நன்மை வாங்குவேன், மற்ற நாள்லாம் ஆண்டவர் போயிட்டு போறாரு நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுவது ஒரு பெருமைக்குரியதல்ல. நல்ல தயாரிப்போடு நாம் ஒவ்வொரு திருப்பலியிலையும் நற்கருணை வாங்குகின்ற பொழுதுதான் இறைவனோடு இணைகின்றோம். இறைவனோடு இணைகிறோம் என்பதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில் நானே என்னுடைய அனுபவத்தை நான் இந்த இடத்துல நான் பகிர்ந்து இருக்கிறேன் சொல்றேன். நான் சொல்லப்போனா நான் செத்து பிழைத்தவன். இப்ப நான் நிக்கிறதே மறுவாழ்வு. அது எனக்கு தெரியுது. இப்ப அதுக்காக நான் லாசர் மாதிரி தான். லாசர் திருப்பி செத்தாரு, நான் சாவேன் ஒரு நாள் கண்டிப்பா. அது எப்ப வருமோ தெரியாது, நான் காத்து இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஏற்கனவே இறைவன் எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தாலும் இடையில எனக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கொடுத்தது அவருடைய வாழ்க்கையில எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் இது நினைப்பேன், அடுத்தவர்களை பற்றி ஏதாவது பொறாமப்படும் பொழுதோ அல்லது அடுத்தவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பேசும் பொழுதோ, பாரு வாழ்க்கை உனக்கு ஸ்பெஷலா உனக்கு கொடுத்துங்க, நீ ஏன் போய் இதுல போய் அடுத்தவனை பத்தி குறை சொல்ற, நல்லதை சொல்லு, உனக்கு எவ்வளவு கொடுத்துக்க,
எத்தனையோ பேருக்கு இல்லாது. இப்போ ஏன்னா என்னுடைய கம்பெனிஸ்லாம் என்னோட இருந்தவங்களாம் நிறைய பேர் இறந்து விட்டார். உங்களுக்கும் தெரிய சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் அந்த கொரோனா டைத்தில் இறந்து விட்டார். எனக்கு அந்த ஒரு இறப்பு என்பதை அனுபவித்தேன். இறைவன் அந்த உறவுகளின் ஒரு அடையாளமாக நற்கருணையில் வருகிறார். அந்த ஒவ்வொரு முறையும் நற்கருணையை பெறும் பொழுது இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு இன்னும் வலுப்படுத்த வேண்டும். ஒருவேளை அந்த உறவுல விரிசல் ஏற்படலாம். மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 6 மாதம் கழிச்சு அவனோட குஜுன்னு பேசிக்கிட்டு இருவான். என்னடா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அவன் என்னமோ பெரிய மோசக்காரன் அப்படி இப்படின்னு அப்படித்தான் நான் நினச்சேன். ஆனால் யாரோ தப்பாக அவனை பற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் என் நண்பன் அப்படி இல்லை. இதுதான் ரிலேஷன். சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலே கதின்னு கிடப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு பிற்பாடு மலைக்கு கூட கோவில் பக்கம் ஒதுங்க மாட்டான். பசங்களும் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, சில பசங்கள்லாம் பூசைக்கு உதவி செய்ய வருவான், ரொம்ப இதெல்லாம் இருப்பான். இப்போ அம்மா கோயிலுக்கு போச்சுன்னா இந்த கோயிலுக்கு போனால் தான் பெருசாக கிடைக்குமான்னு சொல்கிறான். அம்மா அப்பாவுக்கே சந்தேகமாக இருக்குது, இது என் பிள்ளை தானே வேற யாராவது வந்துட்டானா அப்படின்னு. மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தன்னை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். பின்னர் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னித்தல் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். அன்பே உருவான இறைவா, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அனைவரையும் இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக இந்த மண்ணிலே வாழ எந்த தடை வந்தாலும் உம்மை விட்டு பிரியாமல் இருக்கின்ற வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் குடும்பங்களை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து எம் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வாழ்வாங்கு வாழ அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அகில உலக தலைவர்களுக்காகவும் சிறப்பாக எம்முடைய திருமறையின் தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்களை உமது ஆவியின் ஒளியினிலே வழிநடத்தி மக்களை நேரிய வழியில் இட்டு செல்ல அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரும் உயிர்ப்புமான இறைவா, இறந்த எம் குடும்பங்களிலே இறந்தவர்களையும் சிறப்பாக இன்று நினைவு கூறுகின்ற திரு ராஜேந்திரன் பிளர்மினால் இவர்களையும் திரு ரவேரா அவர்களையும் இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் ஆசீர்வதித்து உமது நித்திய பேரின்பத்தில் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உன் பாதத்திலே எடுத்து வைத்த இந்த மன்றாட்டுகளுக்கு கடிவாய் செவி சாய்த்தருளும். இன்னும் வெளியே சொல்லாமல் உள்ளத்திலே மறைந்து கிடக்கும் 1000 வேண்டுதல்களை நீ ஒருவர் தான் அறிவே. எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அவற்றை வழங்கி எங்களை வளமான பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். என்னை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே
மகிமைக்கும் இடையே நிகழ்கின்ற விவரிக்க இயலாத இந்த சந்திப்பிலே நாங்கள் இந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை ஏற்று உம்மையே எங்களுக்கு கொடையாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். உலகம் அனைத்தையும் படைத்தீ, காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ, உமது சாயலாக மனிதனை உருவாக்கினீ. இந்த உலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவன் உமது படைப்பிற்கெல்லாமும் பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும் உமது கைத்திறனின் மாண்பினை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே இறைவாவான தூதரணிகளோடு ஒன்று சேர்ந்து இங்கே கூடியிருக்கின்ற எம் சகோதர சகோதரிகளோடு ஒன்று சேர்ந்து எம்மை பெற்று வளர்த்து உருவாக்கிய எம் அருமை பெற்றோர் உற்றார் உறவினரோடு ஒன்று சேர்ந்து எமது வாழ்வுக்கு உறுதுணையாக வழங்கி இருக்கின்ற இந்த பூவுலக படைப்புகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை வாயார வாழ்த்தி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட என் சகோதரர் ராஜேந்திரன், அவருடைய துணைவி திலமினாள், இவர்களை நினைவு கூர்ந்தருளும். இவர்கள் திருமுழுக்கின் வழியாக உம் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல உயிர்த்திலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், புனித சூசையப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு கூறினீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றமுறைகள், தவறுகள் இவற்றை நீர் கண்ணோக்காமல் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நல்ல ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அன்பையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக, உயிரில் நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரில் நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எழில் வாழும் துணாக நீ அல்லவா, எதனாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. தயை நிறைந்த தந்தையே, இந்த திருவுணவால் கிறிஸ்துவின் வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய சாயல் இன்று எங்களிலே தெளிவு பெறவும், அவரை போல நாங்கள் வாழவும், அவரோடு என்றென்றும் தோழமை கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மதிய வணக்கம். நாங்கள் மூவருமே 3 வயல் பாதிக்கப்பட்டிருக்கோம். அவரும் செத்து பிழைத்தவர், இவரும் செத்து பிழைத்தவர், நானும் 6 முறை செத்து பிழைத்தவன். இறைவன் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதை கௌரவிக்கும் விதமாக அருட்தந்தை ஜோசப் அவர்களுக்கும், சுவிட்சர்லாந்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது மண்ணில் மைந்த குழந்தை அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி இந்த கதாடை அணிப்பதோடு இன்னும் சில தந்தையர்கள் மதிய உணவுக்கு தருவதாக இருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று எங்கள் தம்பி மகள் ஜாய் நடேசா அவர்களுக்கு பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் எனது அருமை நண்பர் லெப்டினன்ட் கர்னல் ரிச்சர்ட் பேஸ் அவர்களும், அவர்களது துணைவியார் திரு விஜயகுமாரி அவர்களும், எனது தம்பி ராஜு அவர்களும் கௌரவப்படுத்துவார்கள். அதன் பிறகு ப்ரொஃபஸர் குமார் ஜமால் கல்லூரியுடைய பொருளாதாரத்துறை பேராசிரியர் உரையாற்றுவார்கள். முடிஞ்ச அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசலாம். இந்த கனடி ஒருத்தர் இருக்காங்க, எம்எஸ் ஒளிய கனடி, டிஎஸ்பி கனடியத்தில் வந்துகிட்டு இருக்காரு. அதோடு முடித்துக் கொண்டு அனைவரும் மதிய உணவு அழைத்து செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றேன். போலவே நாங்கள் எல்லாம் சிறப்பாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான். பல முறை பல சோதனைகளை கடந்து இன்றைக்கு ஆண்டவர் எங்களை அவருடைய பணியை செய்வதற்காக இன்னும் வைத்திருக்கின்றார். பல கொடைகளை தருகின்றார். ததையோ அவர்கள் இந்த இல்லத்திலே அவர் பல ஆண்டுகள் வாழ்கிறார். நானும் இந்த பக்கம் போகுவேன் வருவேன், ஆனால் உள்ளே வந்து பேசியது கிடையாது. அங்கே வரும்போது பேசுகிறதா. ஆனால் இன்றைய நாள் சிறப்பான நாள். அவருடைய தந்தையின் இறப்பை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து தந்தையினுடைய பெற்றோருக்காக இந்த திருப்பலியை தந்தை அவர்கள் தலைமையிலே
ஒப்பு கொடுத்ததும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில நாட்களில் நான் மீண்டும் சுவிட்சர்லாந்து சென்று என்னுடைய பணியை தொடர இருக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். ததையு அவர்கள் சில நேரங்களில் வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை பகிர்ந்து கொள்வார். அவர் இங்கே செய்கிற நற்பணிகளை எல்லாம் எனக்கு தெரியப்படுத்துவார். அதனால் அவர் தன்னுடைய துறையான சமூக பணியை அவர் நிச்சயமாக ஆற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு பெரிய நபர்களோடு, அரசியல்வாதிகளோடு எல்லாம் தொடர்பு கொண்டவர். எனவே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், இன்னும் பல மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் அடைக்கல வனத்தில் நீங்கள் செய்கிற பணிகள் எங்கும் பரவ வேண்டும், தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. இவர் லெப்டினன்ட் கர்னல்னால் ஆர்மியில் வந்து மிகப்பெரிய போஸ்ட். இவர் என்னுடைய சென்ட் ஜோசப் கல்லூரி தோழர், கல்லூரி நண்பர். அவங்க சொந்த ஊர் பரமக்குடி. ஸோ தே ஆர் போத் ஆஃப் தம் இரண்டு பேருமே இராணுவத்தினுடைய துறையில் மிகப்பெரிய துறையில் ஒர்க் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அவர் வந்து என்னுடைய தம்பி புலிக்கன்மாய்க்காரர் ராஜு, அவருடைய துணைவியார் இங்கே இருக்கிறாங்க. அவரும் வந்து ஆர்மியில் வந்து கேப்டன் ஆகிட்டு வந்திருக்காரு. அவங்க 3 பேரும் இந்த சிறு குழந்தைக்கு ஆசீர்வதித்தார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். அந்த சமயத்தில் அவருடைய பெற்றோரையும் தம்பி ஜீவகனையும் மணியையும் அழைக்கின்றேன். இன்னும் 2 பண்ணி தனியாக போத்துற கலாரிலிருந்து லெஃப்டில் காரைக்குடி ரோட்டில் வரணும். வெற்றியூர் ரோடு, வெற்றியூர் 4 ரோடு, வெற்றியூர் 4 ரோடு, வெற்றியூர்ப்பா, வெற்றியூர்ப்பா, வெற்றியூர் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். வெரி குட். நமக்கு வா. நம்மளாம் அந்த ரேங்க்கு போக முடியாதுப்பா. இதுவரை நம்ம ஏரியாவில் வந்து யாரும் இந்த ரேங்க்கு போனது கிடையாது. இதோடு முடிச்சுக்கிட்டு ப்ரொஃபஸர் காளையார்கோவில் எஸ்ஆர் மொபைலின் உரிமையாளர் அன்பு தம்பி அருளானந்த் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள். சாயந்தரங்களை குணமாக கிடைத்தான் போவேன். நன்றி. ஃபோட்டோ வாங்கிட்டு போயிட்டு அனுப்ப சொல்லிட்டு அவரே பே பண்ணி கொண்டு வந்துருக்கிறார். ரொம்ப நன்றி. தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமிமிக்க கல்லூரியில் எனக்கு வழிகாட்டியாக இருந்த மதிப்பிற்குரிய ஜோசப் அடிகளார் அவர்களே, மதிப்பிற்குரிய பங்கு தங்கந்தை அவர்களே, என்னுடைய நண்பர் ததேஷ் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனை இருக்கு. ஏன்னா ராஜேந்திரன் ஐயா அவர் கையில் 5 ஆண்டுகள் நான் சாப்பிட்ருக்கேன். நியூ ஹாஸ்டலில் வந்து படிக்கும்போது 5 ஆண்டுகள் அவர் கையால் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நான் இங்கேருந்து வந்திருக்கேன். டிசிப்ளின்னா எக்ஸ்ட்ரா தோசை கேட்டால் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கும் பகிர்ந்தளிக்க மாட்டார். என்ன முறையோ முறையாக செய்வார். அவருடைய புதல்வன் வந்து இந்த ஏரியாவில் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதை அவர் நண்பர்னு சொல்லிக்கிறது நான் பெருமைப்படுறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அடிகளார் இருவரும் மீண்டும் நீண்ட ஆயுளோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தால் 40 ஆண்டுகள் குறை இன்னைக்கு தான் பார்க்குறேன். 3-4 பேர் வந்திருக்கிறார்கள். சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து வந்திருக்கிறாங்க. என்னை மாதிரி சென்னையில் உதவியின் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சென்னை மக்களுக்கெல்லாம் உதவி செய்த அருமை நண்பர் கென்னடியை சிறு உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். உங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ததேஷ் வந்து ஃபாதர்லி ஃப்ரெண்ட். இது சொன்னது வந்து என்னோடய டாக்டர் தான் சொன்னாங்க. ஃபாதர்லி ஃப்ரெண்ட். அதாவது நான் அங்கே இருக்கேன் மெட்ராஸில், இவர் இங்கே இருக்கார். எப்படி ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து இங்கேருந்து மாம்பழம் அனுப்புவார், இங்கேருந்து காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஏதோ எனக்கு இன்னும் சென்னையில் கிடைக்காத மாதிரி இங்கே என்னென்னலாம் கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷாக அது எல்லாத்தையும் இங்கே பஸ்ஸில் பேக் பண்ணி அனுப்புவார். அங்கே நாங்கள் ஒரு 4-5 பேர் அதை நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்.
ஸோ அது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபாதர்லி நண்பர். ஸோ அது கிடைச்சது வந்து உண்மையாக எனக்கு பெருமை. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து படித்தோம் லயோலாவில் 2 years தான். 1990 பேட்ச், MSW பேட்ச். எங்களுக்கு ததேஸ் வந்து ஒரு முன்னோடி. அவர் வந்து நாங்கள் 3rd செமஸ்டர், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 3rd செமஸ்டர் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கோம். ததேஸை ரூமில் காணோம். எழுந்து வெளியே வந்து பார்த்தேன், பக்கத்து ரூம் தான். எங்கே ததேஸ், எங்கே போயிருந்தேன்? இல்லை கென்னடி, நான் வந்து தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு வாங்கிறதுக்காக ட்ரிப்ளிகேட் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு MSW முடியல, இதுக்குள்ளே போய் தமிழ் எப்படி NGO ஆரம்பிக்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படி சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவர் படிக்கும்போதே மக்களுக்கு எப்படி சேவை பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து எஸ்பெஷலி ஃபார் ரூரல் பீப்புளுக்கு எப்படி பண்ணலான்றத எங்களுக்கு வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்தவர் எங்கள் பேட்சில் ததேஸ் தான். இன்றைக்கி அவருடைய அப்பாவுடைய நினைவு நாள். எங்களுக்கும் அவர் அப்பா தான். நிறைய பேசணும்னு நினச்சி தான் வந்தேன் நான். எனிவே இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நண்பர் எங்களுக்கு கிடைச்சது வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க பண்ண தியாகம், அவங்க பண்ண அந்த எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஓப்பனாக சொன்னால் நம்ம அப்பா அம்மா போட்ட பிச்சை தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ அதனால் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருப்பலி சிறப்பிக்கிறதுக்கு ஃபாதர்ஸ் வந்திருக்கிறது வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் எங்களுக்கு வந்து ஒரு எஸ்பெஷலி ஃபார் ததேஸ் ஒரு மாரல் சப்போர்ட். நீங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் எல்லாமே உங்களுடைய உறவினர்கள். உங்களுக்கும் ததேஸ் சார்பாக என்னோட நன்றி. என்னுடைய அப்பாவும் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் 2019 இருந்தார். வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன், ஞாபகப்படுத்துகிற அப்பாவை பூச்சியில் சுட சொல்லணும்னு வந்தேன். அவனும் விட்டுட்டான். அதேமாதிரி சிந்தப்பாவும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் 2016 17 தெரியல அவர் இருந்தார். அவரோட இதையும் சொல்லணும்னு நினச்சேன், அதை விட்டுட்டேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 20ஆவது நாள் முதல் மாதம் 30ஆம் தேதி மாதம் வந்து நாங்கள் வச்சிட்டோம், இங்கேயே வச்சோம். எங்கள் அருமை நண்பன் சகாராஜன் இருந்தார், மாப்பிள்ளை திரவியம் வந்திருந்தான். அவர் கொண்டாடிட்டோம். இருந்தாலும் மன்னிப்புன்ற ஒரு பின்னாடி அவர் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் பாசத்தின் காரணமாக எப்படி வந்துட்டார். நன்றி. வந்தாருங்க டிபார்ட்மெண்ட்டில் HOD-யாக இருக்கிறார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். என்னுடைய அக்கா மாப்பிள்ளை அவங்களும் வந்திருக்காங்க. அக்கா மாப்பிள்ளை இருக்க வந்தாங்க, அவங்க வரமொழி சொல்லியிருக்காங்க. அவர்களையும் வந்து வேளாடி பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். ராஜன் வாங்க. அருமை தம்பி பீட்டர் வந்திருக்கிறான். அயனாளத்து பீட்ரு, அவனையும் வந்து விஞ்ஞான பண்ணுறது யாருப்பா? அருமை தம்பி தாமஸ், நந்திகம்மை தாமஸ் சேர்ந்தவர், அவரையும் வருகிறார். சரி, அருமை தம்பி ஜீவன் இரண்டு வாசகங்களை வாசித்த குழந்தையா பேசிக்கும். நன்றி. இருபட்டால் மைக்கெட்டுக்காரங்க இருக்காங்க. அந்த 2 பேரையும் ராஜேஷும் அவரையும் செல்வம் அவர்களையும் வருவதையும் நினைக்கிறேன். ஐடி கம்பெனி நம்ம பின்னாடி வந்தால் தனியாக போற்றிக் கொள்வோம். அதுக்கு முன்னதாக எங்கள் அப்பாவுக்கு 88வது பிறந்த நாள் விழா. அனைத்து விழாக்களுக்கு வந்திருக்கோம். அனைத்து விழாக்களுக்கும் போட்டோ எடுத்து வந்துடுறது தம்பி முருகன், எங்கள் ஊருக்காரன்.